நான் சொல்றது பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல, இந்த காலத்துல இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். 40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். தேவன் நீதி செய்கிற தேவன். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு அமைதியா இருப்பார் நினைக்க கூடாது. கர்த்தருடைய தராசு சரியாக நிற்கும். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். சவுல் இந்த கிபியோனியரை வெட்டி போட்டான். தேவன் அதை பார்த்தார். தேவன் அதை பார்த்து அதற்கு பழி வாங்கும் வண்ணமாக சவுல் செய்த கிரியைகளுக்கு தக்க காரியங்களை செலுத்தும்படி அந்த இஸ்ரவேல் தேசத்திலே தம்முடைய கரத்தை ஆண்டவர் நீட்டினார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிபியோனியரை சவுல் வெட்டினதற்கும் தேவன் தேசத்தின் மேலே நீதி செய்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஐயா, நீங்க அதை சொல்லும் போதே சொன்னீங்க, எமோரியர் ஜாதியில கொஞ்சம் மீந்திருந்த ஜனங்கள் தான் கிபியோனியர். அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லவா? அவர்களை சவுல் வெட்டினதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யோசுவாவின் காலத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் நிதானமாக வாசித்து பாருங்கள். யோசுவாவின் தலைமையிலே கர்த்தருடைய படைகள் ஆகிய இஸ்ரவேல் ஜனங்கள் வீறு கொண்டு ஒவ்வொரு தேசங்களாக பிடித்து கொண்டே வருகிறார்கள். கானானை நெருங்குகிறார்கள். அப்பொழுது இந்த கிபியோன் குடிகள் தந்திரமான ஒரு யோசனை செய்து தாங்கள் வெகு தூரத்தில் இருக்கிற ஜனங்களை போல யோசுவாவுக்கு முன்பாக காண்பித்து கொண்டு கிழிந்த வஸ்திரங்கள், கிழிந்து போன பாதரட்சை, பூசணம் பூத்து போன ஆகாரங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பாக காண்பித்து, எங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும், உம்மோடு கூட உடன்படிக்கை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறோம். நாங்கள் வரும்போது இந்த அப்பெல்லாம் சுட சுட இருந்தது, இப்போ பாருங்க பூசணம் எடுத்து போச்சு, வஸ்திரங்கள் புதுசா இருந்துச்சு, இவ்வளவு தூரம் நடந்து வந்ததில் கிழிஞ்சு போச்சு, பாதரட்சை புதுசா இருந்தது, இவ்வளவு தூரம் நடந்து வந்ததில் பாதரட்சை செருப்பு கிழிஞ்சு போச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தெல்லாம் காண்பித்தார்கள். காண்பித்த உடனே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட இவனை குறித்து ஆலோசனை கேட்காம, ஆண்டவரே இப்படி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்களே, இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல, இவங்க காண்பிக்கிற அடையாளம்லாம் பார்த்தா இவங்க சொல்றதுக்கு கரெக்டா இருக்கு, உண்மை மாதிரியே தெரியுது, இவங்க சொல்றது உண்மைதானா பொய்யா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம கண்ணில் பார்த்ததை அப்படியே நம்பி அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறான் யோசுவா. அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார்கள், இனிமே நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்து விட்டான் யோசுவா. கிபியோன் குடிகள் போய்விட்டார்கள். நல்லா நீங்க வேதத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் கொஞ்ச நேரத்தில் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்மை தெரிய வந்தது. ஐயோ, இவர்கள் அழிக்கப்பட வேண்டிய கிபியோன் குடிகள், ஆனா நம்மளை ஏமாத்திட்டாங்க, தந்திரமா வந்து நம்ம கூட உடன்படிக்கை செய்துட்டாங்க, நாம அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டோம், அதனால அவர்களை அழிக்க கூடாது. ஏன்னா நம்ம ஆணையிட்டு கொடுத்துட்டோம், நம்ம உடன்படிக்கை செய்துட்டோம், இனி அவர்கள் அழிக்கப்படக்கூடாது. அவங்களை கூப்பிட்டு, கிபியோன் குடிகளை கூப்பிட்டு யோசுவா சொல்லுகிறான், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கவனிக்கணும், நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசுவா தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான். எரிகோவை குறித்து தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் இந்த பட்டணத்திற்கான அஸ்திபாரத்தை போடும்போது தன்னுடைய மூத்த குமாரனையும், இந்த பட்டணத்திற்கான வாசல்களை வைக்கும் போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் சாபம் கூறினான். அது நடந்தது. பெத்தேலில் இருந்து வந்த ஒரு ஈயேல் என்கிற ஒரு மனிதன் அந்த எரிகோவை கட்ட தொடங்கின போது யோசுவா சொன்ன வார்த்தையின்படியே அந்த பட்டணத்திற்கான அஸ்திபாரத்தை போடும்போது தன்னுடைய மூத்த குமாரனை சாக கொடுத்தான். அதற்கான வாசல்களை வைக்கிற போது தன்னுடைய இளைய குமாரனை சாக கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா சொன்ன வார்த்தை பலித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா கிபியோன் குடிகளை வரவழைத்து அவர்களோடு பேசுகிறான். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், இப்படி ஏமாத்திட்டீங்களே, நீங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க. நான் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்க மாட்டீங்க, நீங்க சபிக்கப்பட்டவர்கள். ஆனா நாங்க உடன்படிக்கை பண்ணிட்டோம், அதனால உங்களை கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வேலை கடைசி வரைக்கும் உங்களை விட்டு நீங்காது.
கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுற வேலை, தேவனுடைய ஆலயத்துக்கு தண்ணீர் எடுக்கிற வேலை. அதற்கு கிபியோன் குடிகள் சொன்னார்கள், உங்களை குறித்து நாங்கள் அறிந்தோம், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நாங்கள் சாகாதபடிக்கு எங்கள் ஜீவன் காப்பாற்றப்படும்படிக்குத்தான் நாங்கள் இப்படி செய்தோமே தவிர வேற எதுக்காகவும் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு தானே நாங்கள் சந்தோஷமா அந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்லி கிபியோன் குடிகள் போகிறார்கள். அதற்கு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதாவது யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிபியோனின் குடிகள் யோசுவாவோடு இஸ்ரவேலர்களோடு அவர்கள் உடன்படிக்கை செய்த செய்தியை எருசலேமில் இருக்கிற ராஜா, இன்னொரு சில ராஜாக்கள் கேள்விப்பட்ட உடனே இந்த ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிபியோனை அழிக்கும்படி கிபியோனுக்கு விரோதமாக வருகிறார்கள். யோசுவா அவர்களை சபித்தான். சபிச்சுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் அவங்கள வச்சுட்டான். இப்ப கிபியோன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறதா சாபம் இருக்கிறதா? தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி சாபம் இருக்கிறது, அவங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கிபியோனியர் இருக்கிறார்கள். 10வது அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கிபியோனியர் இஸ்ரவேலரோடு சமாதானம் செய்த உடன்படிக்கை செய்தபடியினாலே வேறு சில ராஜாக்கள்லாம் கூடிக்கொண்டு கிபியோனியரே அழிக்கும்படி வருகிறார்கள். கிபியோனியர் மேல யுத்தத்துக்கு வர்றாங்க. உடனே இந்த கிபியோனியர் என்ன செய்யறாங்கன்னா, யோசுவாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஐயா, உமக்கும் எமக்கும் உடன்படிக்கை உண்டே, எங்க கூட நீங்க அக்ரிமெண்ட் போட்டு கவனன்ட் இருக்குது, உடன்படிக்கை இருக்குது, இப்ப எங்களை அடிக்கிறதுக்கு வராங்க, அதனால எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். தாவீது கிபியோனிட்ட போய் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நீங்க கர்த்தருடைய சுதந்திரத்தை நீங்க இப்ப ஆசீர்வதிக்கணும். யாரு? சபிக்கப்பட்டவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், தேவனாலே தள்ளப்பட்டவர்கள், அழிவுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். இப்ப அவங்க கையில இஸ்ரவேலுடைய குடிமை சிக்கி இருக்குது. அம்மா ஐயா, லேஸ் இல்ல. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ரோட்ல இருக்கிற பிச்சை எடுக்கிற ஒரு நபராய் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் வேறு தெய்வத்தை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்களும் மனிதர்கள், அவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் அத்தனை பேரும். நம்ம எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பண திமிர்னால, அகங்காரத்தினால, அறிவு என்கிற ஆணவத்தினால சில காரியங்களை நம்ம மனிதர்களுக்கு துணிந்து செய்யும் போது அது நம்முடைய சந்ததியை பாழாக்கும். தேவன் நீதி செய்வார். யாராகிலும் ஒரு மனிதன் நம்ம மூலமா வேதனைப்பட்டு அவன் கடவுளே அப்படின்னா, கடவுள் அவர் தான், அவர் காதுகள் திறந்திருக்கும், அந்த கண்ணீர் சாபமாக இறங்கிவிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல கவனிங்க சத்தியத்தை. வேதத்திலிருந்து நல்ல பேசும்போது நல்ல சத்தியத்தை காது கொடுத்து கேளுங்க, கவனமா கவனிங்க. அப்ப தாவீது போய் கேட்கிறாரு கிபியோனியர்ட்ட, நாங்க என்ன செய்யணும்? நீங்க இப்ப கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிச்சாதான் தேசத்துல மழை வரும். நீங்க ஆசீர்வதிக்கலன்னா உங்க இருதய வேதனையோடு இருக்கு. இந்த வேதனை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. என்ன செய்யணும்? அதுக்கு கிபியோனியர் சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ்ரவேல்ல இருக்கிறவங்க சாகணும், அது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. சரி, அப்ப என்னதான் செய்யணும்? எங்க இனத்தை வெட்டி அழித்தவன், எங்க இனத்தில் இருக்கிறவர்களை கொன்று போட்டவன் சவுல். அதனால சவுலுடைய குடும்பத்தில் 7 பேருடைய தலை எங்களுக்கு வேணும். கவனிங்க, சவுலுடைய குடும்பத்தில் 7 பேருடைய தலை எங்களுக்கு வேணும். உடனே தாவீது ராஜா பார்க்கிறான், சவுலுடைய பிள்ளை குமாரர்களில் 7 பேரை பிடித்து அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் 7 பேரையும் தூக்கிலே போட்டார்கள், தூக்கிலே மரத்திலே தொங்க விட்டார்கள். அவர்கள் ஜீவன் போயிற்று. அதுக்கப்புறம் அந்த பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். அதுக்கப்புறம் தாவீது தேசத்திற்காக வேண்டுதல் செய்தான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கேட்டார். அப்பதான் தேவனுடைய உக்கிரம் தணிந்தது, அப்பதான் தேவனுடைய கோபம் நீங்கிற்று, தேவனுடைய இரக்கம் அப்பதான் வந்தது. ஐயா, 1000 தோத்திர பலி போட்ட உடனே அப்படி மயங்கி வந்துருவாரு? நோ. தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் எப்படி கிருபையின் தேவன், இரக்கங்களின் தேவனாக இருக்கிறாரோ அதே போல அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்த காரியங்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள், அவைகளின் நிமித்தமாக சில காரியங்கள் இறங்கி இருந்தாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளுகிற போக்கை நமக்கு உண்டாக்குகிறதே தவிர அவருடைய நீதி அவைகள் ஒரு நாளும் தடுத்து நிறுத்தாது. ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கையில யாரு கேட்பதற்கு யாரும் இல்லை,
அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களை நசுக்க தொடங்கினால், அவருடைய இருதயம் வேதனைப்படுமானால், அவர்கள் கண்ணீர் வடிப்பார்களானால், அவர்கள் அந்தரங்கத்திலே போய் சென்று, ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு யார் இருக்கிறார்கள், எங்களை இப்படியெல்லாம் நசுக்குகிறார்களே என்று அவர்கள் புலம்பினார்கள் என்றால், அதனுடைய விளைவு பயங்கரமாயிருக்கும். பயங்கரமாயிருக்கும். இந்த கிபியோனியர்களை அவன் யோசுவா சபித்தான். இப்ப இந்த கிபியோனியருக்கு விரோதமா யுத்தம் பண்ண உடனே, யுத்தம் வந்த உடனே கிபியோனியர் யோசுவாவின் இடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். உடன்படிக்கைனா என்ன தெரியுமா? அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டேன். 2 பேர் உடன்படிக்கை பண்றாங்கன்னா கையை அறுத்து கொள்ளுவார்கள். 2 பேருடைய கையை அறுத்து, 2 பேருடைய அறுத்த கைகளை ஒன்றாக வைத்து 2 பேருடைய ரத்தமும் ஒன்றாக கலக்க வேண்டுமாம். இனி நீனும் நானும் வேறல்ல, எனக்கு என்ன தேவை என்றாலும் உன்னிடத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன், உன்னுடைய மனைவியை தவிர. உனக்கு என்ன தேவை என்றாலும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய மனைவியை தவிர. என்னுடையவைகள் எல்லாம் உனக்கு சொந்தம், உன்னுடையவைகள் எல்லாம் எனக்கு சொந்தம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிற்கணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து. இதான் உடன்படிக்கை, இதான் உடன்படிக்கை. இப்ப யோசுவா உடன்படிக்கை செய்திருக்கிறான். உடனே கிபியோனியர் யோசுவாவின் இடத்திலே ஆள் அனுப்புகிறார்கள். உமக்கும் எமக்கும் உடன்படிக்கை உண்டு. இப்ப யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க ஐயா, யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப யோசுவா சொல்லி இருக்கலாம், எங்களை நீ ஏமாற்றினாய், எங்களை நீ வஞ்சித்து விட்டாய், எனவே கர்த்தரே பார்த்துதான் உனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார், வாங்கிக்கொள் என்று சொல்லி அமைதியாக இருந்திருக்கலாம். அப்படி அல்ல. உடன்படிக்கையில கையெழுத்திட்டவன், உடன்படிக்கை செய்தவன் உடனே இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறான் கிபியோனியருக்கு உதவி செய்யும்படி. கிபியோனியருக்கு விரோதமாக வந்த ராஜாக்களை எல்லாம் கொன்று அழித்து கிபியோனியரை விடுதலையாக்கினான். கிபியோனியருக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டான் யோசுவா. தேவ கோபத்திலே நிற்கிறவர்கள் எமோரியர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஊழியக்காரனுடைய சாபத்தை பெற்றிருக்கிறவர்கள், உடன்படிக்கை என்று ஒன்றே ஒன்று இருந்ததினாலே அவர்கள் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இந்நாள் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே, அவர்கள் ஆலயத்திற்காக வேலை செய்கிறவர்களாக அவர்களை யோசுவா நியமித்திருந்தபடி இன்றைக்கு நாள் வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்களாம். இப்படி உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருந்த இஸ்ரவேலன், உடன்படிக்கை செய்திருந்த இஸ்ரவேலன் சவுல், இஸ்ரவேலருக்காகவும் யூதருக்காகவும், அதாவது சில மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக, சில மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உடன்படிக்கையில இருந்தவனை வெட்டி அழித்தான், உடன்படிக்கையில இருந்தவனை கொலை செய்தான். தேவனுக்கு கோபம் வந்தது, தேவனுக்கு கோபம் வந்தது. வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 17வது அதிகாரம் 15வது வசனம். இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேக ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ? அந்த கடைசி வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்ளுவானோ? இப்படி செய்தவன் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக கலகம் செய்தவன் என்றெல்லாம் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24 மற்றும் 25 இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசிக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24 மற்றும் 25 இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் வாசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? எசேக்கியா ராஜா சம்பவம் சொல்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் அற்புதமாய் சுகமாக்கினார். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டதற்கு பின்பு அவனை நலம் விசாரிப்பதற்காக பாபிலோனில் இருந்து சில மனிதர்கள் வருகிறார்கள், ராஜாவாலே அனுப்பப்பட்டவர்கள். எசேக்கியா சுகமாயிட்டான், அதனால எசேக்கியாவை போய் நீங்க விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புகிறான்.
அப்போ வந்த மனிதர்களிடத்திலே அவர்களுக்கு எசேக்கியா ராஜா விருந்து வைக்கிறான், எல்லாம் செஞ்சுட்டு தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் அவர்களுக்கு திறந்து காண்பித்தான். கர்த்தர் ஏசாயாவை அனுப்பினார். உன்னிடத்தில் வந்த மனிதர்கள் யார்? எசேக்கியா சொன்னான், தூர தேசத்தில் இருந்து வந்தார்கள், பாபிலோன் தேசத்தில் இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு நீ எதையெல்லாம் காண்பித்தாய், எதையெல்லாம் அவர்கள் பார்த்தார்கள்? என்னுடைய அரண்மனையிலே அவர்கள் பார்க்காத ஒன்றும் இல்லை, எல்லா பொக்கிஷத்தை நான் அவர்களுக்கு திறந்து காண்பித்தேன். அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறதை கேள், நீ எல்லாவற்றையும் அவர்களுக்கு திறந்து காண்பித்தாய் அல்லவா, அதனாலே உன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் எந்த மனிதர்கள் பார்த்தார்களோ அந்த தேசத்திற்கு கொண்டு போகப்படும். பாபிலோன் தேசத்திற்கு உன்னுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படும். உன்னுடைய குமாரர்களில் ஒரு சிலர் அந்த தேசத்திலே அரண்மனையிலே வேலைக்காரர்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டான். பயமா இருக்குல்ல? வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பெருமைக்காக காட்டுறோமோ? எல்லாத்தையும் காட்டிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. எந்த பெருமை நமக்கு? எதுக்கு பெருமை? என்னை பார், என் அழகை பார், எனக்கு இருக்கிறதெல்லாம் பாரு. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் கிளியும் பாருங்க, பெருமையில் எல்லாம் போயிடும். எல்லாத்தையும் காட்டினா எல்லாம் போயிடும். எசேக்கியா ராஜா தன்னுடைய அரண்மனை பொக்கிஷம் எல்லாத்தையும் காண்பித்தான். கர்த்தர் சொன்னார், எல்லாம் கொண்டு போயிடுவான். காட்டினியா எல்லாத்தையுமே? எல்லாம் போயிடும், உனக்கு பாரு, பாபிலோன் போயிடும். அப்போ எசேக்கியா சொல்லுகிறான், நல்லது, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்ன நல்லது? என் நாள்லையாவது சமாதானம் இருக்குமா? என் பிள்ளையை கேட்டுனா கெட்டு போறான், பரவாயில்ல. என் பிள்ளையை கேட்டுனா கெட்டு போட்டோம், என் பேரன் பேத்தியை கேட்டுனா கெட்டு போட்டோம். இன்னைக்கு நான் குடிக்கணும், நான் துன்மார்க்கமா வாழணும், நான் முரடனா வாழணும். பிரதர், இப்படிலாம் கோவப்படக்கூடாது, இப்படிலாம் பேசக்கூடாது, மற்றவங்க இருதயம் வேதனைப்பட்டா சந்ததி அழிஞ்சிடும். நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை பிரதர். எசேக்கியா அப்படித்தான் சொன்னான், என் பிள்ளை எப்படி வேணா போட்டோம், என் நாள்லையாவது சமாதானம் இருக்குமே. எசேக்கியாவின் பிள்ளை மனாசே, மனாசேயின் பிள்ளை ஆமான், ஆமோன், அவனுடைய பிள்ளை ஒருவன் இருக்கிறான் யோசியா. அவனுடைய நாள்ல பாபிலோனியர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். பாபிலோனியர் யுத்தத்திற்கு வந்து இதை யோசியாவை சிறைப்பிடிக்கிறார்கள். யோசியாவை சிறைப்பிடிச்சிட்டு அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஞானவான்கள், பராக்கிரமசாலிகள், அழகான வாலிபர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட டீம்ல தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த டீம் எல்லாம் அங்கே தான் போகுது, பாபிலோனுக்கு போகுது. இவங்க எல்லாத்தையும் பாபிலோன் ராஜா சிறை பிடிச்சு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு தேசத்தில் எதற்கும் உதவாத ஏழைகள், தரித்திரர்கள், பஞ்சத்துக்கு அடிபட்டவர்கள், இப்படி இவர்களை அவன் வைக்கிறான். தேசத்தில் வச்சுட்டு அவர்களுக்கு இந்த யோசியா ராஜாவுடைய சித்தப்பாவாகிய ஒருத்தனை இந்த கொஞ்ச ஜனங்களுக்கு ராஜாவாக பாபிலோன் ராஜா ஏற்படுத்துகிறான். அவன் பேர் தான் சிதேக்கியா. அவனுக்கு வேறொரு பேர் இருக்கு. பாபிலோன் ராஜா அவனுடைய பேரை மாற்றி சிதேக்கியான்னு பேர் வச்சு இந்த ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களுக்கு ராஜாவை வைக்கிறான். எதற்காக தெரியுமா ராஜாவை வைக்கிறான்? இந்த ஒன்றுக்கும் உதவாத ஜனங்கள் கஷ்டப்பட்டு 5-10 சம்பாதிக்கிறத கலெக்ட் பண்ணி ராஜாவுக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் இவனை ராஜாவா வைக்கிறான். நல்லா கவனிக்கணும். பராக்கிரமசாலிகள் இருந்தால், நல்ல ஏர்ன் பண்றவங்க இருந்தா, இவன் திரும்ப ஆயுதங்களை சேர்க்கலாம், திரும்ப ராணுவத்தை செட்டப் பண்ணலாம், ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுத்து ராணுவத்தை வைக்கலாம், திரும்ப பாபிலோன் யுத்தம் பண்ணலாம். அதுக்கு வழியே இல்லாம எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒன்னத்துக்கும் உதவாதவங்களை வச்சு அவங்க கொடுக்கிற 5-10 கலெக்ட் பண்ணி பாபிலோன் ராஜாவுக்கு கப்பம் கட்டுறதுக்காக சிதேக்கியாவை ராஜாவாக வைத்தான். கொஞ்ச நாள் போச்சு. இந்த சிதேக்கியா என்ன செய்தான் தெரியுமா? பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணான். இவனை ராஜாவா ஏற்படுத்தி வச்சது பாபிலோன் ராஜா. தன்னை ராஜாவா ஏற்படுத்தி வச்ச பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போறேன்னு சொன்னான். விடுவானா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உடன்படிக்கை முறித்தவன் தப்பிக் கொள்ளுவானோ? நீ என்ன கவனன்ஸ், என்ன உடன்படிக்கை, அவனோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணிய, இன்னைக்கு பாதியில முறிச்சிட்டிய, உனக்கு இது வாய்க்குமா? எப்படி வாய்க்கும்? ஆண்டவர் சொன்னார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம்
9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம், கவனிங்க, யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அப்ப யூதா கோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய கோத்திரம். அது ராஜ சிங்கமாய் இருக்க வேண்டிய கோத்திரம். இந்த கோத்திரம் இப்ப சிறைப்பட்டு போகிறார்களாம். எதற்கு? எதனாலே சிறைப்பட்டு போனார்கள்? செய்த துரோகத்தின் நிமித்தம். துரோகம்னா என்ன? விரோதத்திற்கும் துரோகத்திற்கும் என்ன வித்தியாசம்? விரோதம் என்றால் நேரடியாக எதிர்ப்பது, துரோகம் என்றால் நம்ப வச்சு கழுத்தறுப்பது. கரெக்டா? நான் சொன்ன கரெக்டா? விரோதம்னா நேரடியாக எதிர்ப்பது, நேரடியாக எதிர்ப்பை காட்டுவது. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களேன். விரோதம் அப்படின்னா தங்களை பகையாளியாகவே காண்பித்துக் கொள்ளுவது. ஆனால் துரோகம் என்றால் நம்ம தோள் மேல கை போட்டு நம்மகிட்ட சிரிச்சு பேசி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்மளை பற்றி பின்னாடி குழி வெட்டுறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சுட்டா? யூதா புத்திரர் அப்படி செய்தார்களாம். தங்கள் துரோகத்தின் நிமித்தம், அந்த உடன்படிக்கையிலே உண்மையில்லாத காரியத்தினாலே யூதா புத்திரர் சிறைப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயத்தை நான் சொல்லிட்டே போகலாம். நான் நேரடியாக பிராக்டிக்கலா நம்ம லைஃபுக்கு இறங்கி வர விரும்புகிறேன். கிபியோனியரை கொன்று போட்ட சவுல், சிதேக்கியாவின் துரோகம், யூதா புத்திரரின் துரோகம், அதற்கும் உடன்படிக்கைக்கும் தேவன் நீதி செய்ததற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இன்றைய நாட்களிலே வாழுகிற எனக்கு இதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? வாசிக்க கேட்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். மல்கியா 2வது அதிகாரம், மல்கியா 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். ஃபேமிலிக்குள்ள வரார் கர்த்தர். ஃபர்ஸ்ட் குடும்பம், அப்புறம் தேசம், அப்புறம் ஊழியம், அதெல்லாம் அப்புறம். முதல்ல குடும்பத்துக்குள்ள வரார் ஆண்டவர். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவள். இருமா. அப்போ மனைவியை ஃபர்ஸ்ட் ஆண்டவருங்க என்ன சொல்றாரு? படிமா. உன் இளவயதின், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய, உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவன் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஒருவனும் மனைவின்னு அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சு கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஆண்களுக்கு நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல மனைவினி போட்டு கணவனுக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். ஒருவளும் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவுள். ஒருவரும் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவுள். திருமணம் செய்யும் போது, திருமண நேரத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த மகனும் மகளும் உடன்படிக்கை செய்கிறார்கள். இட்ஸ் a covenant. ஏதோ கல்யாணத்துக்கு சர்ச்சை வேணும், சர்ச்சுக்கு போனால் தாலி கட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா பைபிள் மாற்றி விட்டுருவாங்க. தாலின்னு ஒரு செயினை போட்ட உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓகே ரைட். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முடிஞ்சா செட் ஆனால் ஒன்றா இருப்போம்,
இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அது குடும்ப வாழ்க்கை இல்ல. கர்த்தர் திருமணத்தை அதற்காக ஏற்படுத்தல. வேதம் சொல்லுகிறது விவாகம் மஞ்சம் கனமுள்ளது. திருமண பந்தத்தை தேவன் ஏற்படுத்தினார். திருமணம் என்பது ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. திருமணத்தை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய சித்தம் உண்டு. உண்மையிலே சொல்ல போனால் தேவ ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரமே திருமணம் தான். பக்தியுள்ள சந்ததி அங்கிருந்து தான் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பின்புதான் ஊழியர்கள். திருமண வாழ்வு பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படி கர்த்தராலே உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த திருமண வாழ்விலே திருமணம் செய்யும் போது கண்ட மகன் மகளிடத்திலே வாக்கு கொடுக்கிறான், உடன்படிக்கை செய்கிறான். அந்த மகள் மகனுக்கு வாக்கு பண்ணுகிறாள், உடன்படிக்கை செய்கிறாள். என்ன தெரியுமா? இனி நாம் இருவரும் ஒரே சரீரம். கவனியுங்கள், நாம் இருவரும் ஒரே சரீரம். அந்த மகன் சொல்லுவான், என்ன தெரியுமா? இன்று முதல் என்னுடைய சரீரத்தாலும் எனக்கு இருக்கிற எல்லாவற்றாலும் உம்மை நான் கனம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் என்னை உன்னை விட்டு பிரிக்கிற வரைக்கும் இந்த பிடித்திருக்கிற கையை நான் விடப்போவதில்லை. இந்த முகத்தை தவிர வேறொரு முகத்தை நான் பார்க்க போவதில்லை. உடன்படிக்கை செய்கிறான். அதற்கு பின்பு அந்த மகள் உடன்படிக்கை செய்கிறாள். இன்று முதல் என்னுடைய சரீரத்தாலும் எனக்கு இருக்கிற எல்லா பொருள்களினாலும் நான் உம்மை கனம் பண்ணுவேன். நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். இதெல்லாம் உடன்படிக்கை. உடன்படிக்கை இது திருமணத்திலே செய்த உடன்படிக்கை. ஒருவேளை இந்த அர்த்தம் தெரியாம நீங்க அதை சொல்லி இருந்தாலும், சொல்லலன்னா ஐயர் விட மாட்டாரு. அதுக்கு மைக்கு பிடிக்கிறதுக்குன்னே கோட்டை போட்டுட்டு ஒருத்தரை உட்கார வச்சிருப்பாங்க பக்கத்துல. அவருக்கு வேலை மைக்கு பிடிக்கிற வேலை. பட்டு போடவை கட்டிட்டு ஒரு அம்மா பக்கத்துல வச்சிருப்பாங்க மைக்கு பிடிக்கிறதுக்கு. நீ அந்த போஸ்டிங்க்கு சண்டை வரும் பாருங்களா, நான் தான் நிற்பேன் நீ தான் நிற்பேன். மைக்கு பிடிக்கிற வேலை. அந்த மைக்கு பிடிச்சு சபைக்கே சொல்ல சொல்றாங்க. சபையார் எல்லாரும் கேட்கணும் இவங்க செய்யற உடன்படிக்கையை. ஐயா, திருமணமானவர்களுக்கு தயவாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் என்ற அதிகாரத்தோடு ஒரு தகப்பன் என்கிற முறையிலே நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு கணவன் தன்னுடைய சரீரத்திற்கு தான் அதிகாரி அல்ல. கணவனுடைய சரீரத்திற்கு மனைவி அதிகாரி. மனைவி தன்னுடைய சரீரத்துக்கு தான் அதிகாரி அல்ல. தன்னுடைய சரீரத்திற்கு மனைவியினுடைய சரீரத்துக்கு கணவனே அதிகாரி. இது தேவனுடைய சன்னிதானத்திலே செய்யப்பட்ட உடன்படிக்கை. இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற கட்டளை. இதிலே இணைக்கப்பட்டவர்கள் தான் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற கணவன் மனைவி. முதலாவது இந்த உடன்படிக்கை எங்கு முறிக்கப்படுகிறதோ அங்கு சாத்தானுக்கு இடம் உண்டாகிறது. தேவ கோபம் இறங்குகிறது.